ஹாய் வணக்கம் மக்களே. என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, மேம் தூக்கத்துக்கு எதாவது மருந்து இருந்தால் சொல்லுங்கள். போய் படுத்தா தூக்கமே வரமாட்டேதுன்னு. மருந்தெல்லாம் சாப்பிட்டு நம்ம தூக்கத்தை வர வைக்கிறது கெடுதிங்க. அதுக்கு பதிலா நான் ஆப்ஷனலாக ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்க எந்த நைட் க்ரீமாக இருந்தால் பரவாயில்ல, அதில் கொஞ்சோண்டு சீரம் அப்படி இல்லைன்னா ஒரு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் கலந்துக்கோங்க. இது ரெண்டுமே என்கிட்ட இல்லை அப்படின்னாலுமே தேங்காய் எண்ணெய் மட்டும் வச்சு கூட நீங்கள் மசாஜ் பண்ணலாம். நான் சொல்லிக் கொடுக்குற இந்த மசாஜை தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அப்படியே போய் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸாக தூக்கம் வரும். படுத்தோன்னா ஆழ்ந்த உறக்கம் வரும். இரவு 9 மணிலேருந்து காலை 5 மணி வரைக்கும் நீங்கள் ஆழ்ந்த ஒரு டீப் ஸ்லீப்பில் இருந்தீங்கன்னா, மறுநாள் நீங்கள் எந்திரிச்சா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. உங்கள் ஸ்கின்லேருந்து க்ளோயிங் அவ்வளோ வெளியே தெரியும். அதுபோக மனம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. டிப்ரெஷன் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பாசிட்டிவ் வைப்போடே இருப்பீங்க. உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் உடனுக்குடன் நடக்கிற ஃபீலிங் உங்களுக்கே தெரியும். இது ஒரு வகையான மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல உட்காந்து தான் நம்ம பண்ணணும் கிடையாது. தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மசாஜை நீங்கள் பண்ணும்போது ஆழ்ந்த தூக்கம் வரும்போதே நீங்கள் ஒரு மெடிடேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். யார் யாருக்கு தூக்கம் வரலன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எந்த வயதினர் எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்ற சார்ட் என்கிட்ட இருக்குது. மேம் எனக்கு அந்த சார்ட் வேணும் அப்படின்னா நேரம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இரவில் நல்லா தூங்குறதுனால என்னென்ன பயன்கள்னு பார்க்கலாமா? உங்கள் ஆரோக்கியம் மேம்படும், ஆயுள் காலம் கூடும், செரிமானம் சீராகும், ஹார்மோனல் இன்பேலன்ஸ் குறையும், முகத்தில் மட்டும் இல்லை ஸ்கின்னில் வர எந்த ப்ராப்ளத்தினாலும் சீக்கிரமே சரி பண்ணுறதுக்கு இந்த தூக்கம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதே போல் ஞாபக சக்தி இன்க்ரீஸ் பண்ணும். எதுவுமே சீக்கிரம் மறந்துட மாட்டீங்க. மன அழுத்தம் குறையும். மறுநாள் புத்துணர்ச்சின்னு எழுந்து உங்கள் வேலையை சுறுசுறுப்பாக செய்கிறதுக்கு ஒரே ஆக்டிவேட்டாக இருப்பீங்க. உடல் தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிறோம். ஏன்னா உங்கள் உடம்புல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் யோசிக்கிறது. இந்த மாதிரி சரியான தூக்கத்தை சரியான உணவு முறைகளை நீங்கள் கடைப்பிடிக்கும் போது நம் உடலில் அதே சரி செஞ்சுக்கிறோம். வாழ்க வளமுடன்.